அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இரவு வணக்கம். ஒரு சின்ன பதிவு. மொத்தம் 10 காயின், 10மே சார்ஜ் 5th 5ஆம் ஜார்ஜ் மன்னனுடைய நாணயம். வாங்க. 1913, 1918, 1919, 1920, 1926 மும்பை மிண்டை பாருங்கள் எப்படி இருக்குது. 1928 மும்பை மிண்டு, 1930 மும்பை மின்ட். காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1934 கொல்கட்டா மிண்டு, 1936 கொல்கட்டா மிண்டு. ஒரு 2 அணா. 10 காயின் வைக்கணுங்கிறதுக்காண்டி இதை வச்சுருக்கேன். மொத்தம் இதில் 9 காயின் இருக்குது. இதில் ஏற்கனவே குவார்ட்டர் அணா வந்து 1 குவார்ட்டர் அணா வந்து இதில் 9 நாணயம் வச்சுருக்கேன். 10 வைக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வச்சேன். இது வந்து 1918 க்ளீன் பண்ணலை. வேணுமா நீங்கள் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இது இந்த பக்கம் 19 இருக்கும், இந்த பக்கம் 18 இருக்கும். 1918 கீழே இந்தியான்னு ஓட்டிருக்கும். சார்ஜ் 5th கிங் எம்பரர், 5ஆம் மகாராஜா பேரரசர். 5th சார்ஜ் எம்பரர், கிங்கு கிடையாது, எம்பரர். கிங் அண்ட் எம்பரர், மன்னர் மற்றும் பேரரசர். இந்த பக்கமும் காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 2 அனாஸ். காயின் ஃபுல் கண்டிஷனு, வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணலை. அப்போ நான் இதை வாங்கி உள்ளே வைக்கிற சமயம் எனக்கு அந்த ஐடியா கிடையாது. எப்படி இருக்கோ அப்படியே தான் உள்ளே வச்சுருந்தேன். இப்போ ஓரளவு நான் க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணுறதா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காயின் எழுத்துக்கள், நம்பர், இந்த கட்டம் இதெல்லாம் நீங்கள் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து கொல்கட்டா மின்ட்டு ஸ்கேர் காயின். 1918 கொல்கட்டா மின்ட்டு ஸ்கேர் காயின் 250 ரூபா. நான் இதோடு சேர்த்து ஒரே விலைக்கு தான் கொடுக்குறேன். மொத்தம் 10 காயின் 1000 ரூபா. ஒரு காயின் வந்து ஈச் 100 ருபீஸு. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயம். எல்லாருமே 299, 399 அப்படி இப்படின்னு போடுறாங்க. 5 காயினை மட்டும் போட்டு 1000 ரூபா அப்படிங்கிறாங்க. நம்ம 10 காயின் 1000 ரூபாய் கொடுப்போம். 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நாணயம் 10 நாணயம் 1000 ரூபா. இதில் இன்னொரு உங்களுக்கு சின்ன சலுகை. இதில் சில வருஷங்கள் நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த வருஷத்தை தவிர மற்ற வருஷங்கள் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிடலாம். அல்லது உங்களுக்கு எந்த வருஷம் வேணுமோ நீங்கள் அதை மட்டும் ப்ரைவேட்டாக இண்டிகேட் பண்ணி அல்லது என்னுடைய வாட்ஸ்அப்பில் வந்து அந்த இயரை குறித்து நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். இது எல்லாம் 10யும் ஒரு ஆள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் வேறு நாணயங்கள் நான் வச்சுருக்கேன். 10ம் ஒரு ஆள் வாங்குறதா வாங்கிக்கோங்க. 1000 ரூபா தான். சிப்பிங் சார்ஜ்னால் 50 ரூபா நானே போட்டுக்கிறேன். இந்த நாணயம் வேறு 250 ரூபா நாணயத்தை வேறு உள்ளே சேர்த்து வச்சுக்கிறேன். ரேர் காயின் கிடைக்க மாட்டேங்குது. 2 அனாஸ் மட்டும் ரேர் கிடைக்க மாட்டேங்குது. மற்றதெல்லாம் ஈஸியாக அவர்களுக்கு கிடச்சிரும். ஷிப்பிங் சார்ஜ் நான் போட்டுக்கிறேன். 280 ரூபா நாணயத்தையும் உள்ளே இன்க்ளூடிங்காக வச்சுக்கிறேன். 10 வேணுங்காங்க வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த நாணயம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன சலுகை. இன்னும் ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் போட வேண்டாம், நானே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு பதிவு போட்டாலும் அதில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். விலையை குறைப்போமா, இதை சேர்ப்போமா, ஷிப்பிங் சார்ஜை நம்ம ஏற்றுக்கிடுவோமா, இது கட்டுப்படி ஆகுமா, நம்ம விலை அதிகமாக சொல்கிறோமோ அப்படின்னு நான் ஒன்று ஒன்றா யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் மகிழ்வித்து மகிழுங்கிறது மாதிரி என்கிட்ட வாங்கினா அது சந்தோஷப்படணும். நீங்கள் வந்து ஐயோ ஏமாந்துட்டுமே வருத்தப்படுறோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. ஏமாறக்கூடாது. 2வது ஏமாற்றக்கூடாது. இந்த 2 வார்த்தை மட்டும் இந்த நம்மளுடைய சேனலில் வந்து வேத மந்திரம். யாரும் என்னை ஏமாத்துறோம்னு நினைக்காதீங்க. ஆனால் என்னை ஒரு நண்பர் ஏமாற்றிக்கிட்டு இருக்கார். அதுக்கு இறைவன் ஒருவன் இருக்க அவன் பார்த்துக்கிடுவான். நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் அதை பற்றி பெருசாக நினைக்கிறது இல்லை. 500 1000 போகிறத பற்றி பெருசு இல்லை. நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு 500 ரூபா நான் தானம் பண்ணதவே நினச்சிக்கிடுவேன். ஆனால் என்னை ஏமாற்றணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஏமாந்துட்டோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் விவரம் தெரிஞ்சு சரி ரைட்டு
போட்டும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு பணம் போடுதுனே தவிர மனசார சரியான பணம் நான் உங்களுக்கு போடலை. இறை நம்பிக்கை உள்ளவன் உங்களை இறைவன் பார்த்துக்கொள்வான். ஏமாற்றிட்டோம் ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிற காசுக்காண்டி எதையும் செய்யக்கூடாது. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். மனுஷத்தன்மை, மனிதாபிமானம், மனித நேயம் முக்கியம். என்கிட்ட 500 நீங்கள் வாங்கிட்டனாலையோ, நான் 500 இழந்துட்டதுனாலையோ நான் ஏழையாக போகிறதும் கிடையாது, நீங்கள் பணக்காரராக போகிறதும் கிடையாது. உள்ளத்தால் உயர்ந்தவனாக வாழ விரும்புங்கள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். உள்ளத்தால் மனசால் உயர்வாக வாழணும்னு நினைங்க. பணத்துக்காக வேண்டி உங்களது தரத்தையும் உங்களது வயதையும் குறைத்து விடாதீர்கள். காசுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சி உங்களை தரத்தை குறைச்சிக்காதீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சில விஷயங்களை பேசினா அப்படியே டென்ஷன் ஆயிரும், ப்ரெஷர் ஆயிரும். சரி, அதையெல்லாம் சொல்ல வேண்டாம். அதான் இந்த சேனலை, என் சேனல் அவர் பார்ப்பார். பார்க்கையில் அவருக்கே அது புரியும். இவர் நம்மளை தான் சொல்லுதாருன்னு அவருக்கே அது புரியும். நன்றி நண்பர்களே, நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், யாரையும் ஏமாற்றாதீங்க, யாரிடமும் ஏமாறாதீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள்.